Daily. Taste. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவேன் என்று கூறுவது கண்டனத்திற்கு உரியது என்று இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கல். வாசினி வணக்கம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு கல்விக்கு நிதி வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்புக்கு தமிழக இடைநிலை ஆசிரியர்கள் சங்கம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றது. தமிழக மாணவர்களுக்கான மாநில அரசின் கல்விக் கொள்கையான இருமொழி கொள்கையை பின்பற்றி பல்வேறு துறைகளில் எங்களது மாணவர்கள் சிறந்து விளங்கி வருகிறார்கள் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இனிவரும் காலத்திலும் இதைவிட இன்னும் சிறந்து விளங்குவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை என்றும், எனவே இருமொழி கொள்கையை தொடர்ந்து தமிழகத்தில் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிதி விடுவிக்க தொடர்ந்து காலதாமதப்படுத்தினால் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, புதிய கல்விக் கொள்கையில் இருக்கும் இடர்பாடுகளை எடுத்துரைத்து பெற்றோர்களையும் இணைத்து போராட வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மாநிலங்களிடம் இருந்து பெறப்பட்ட நிதியை மத்திய அரசு பகிர்ந்தளிப்பதில் பாகுபாடு காட்டாமல் எந்த விதமான நிபந்தனையும் இன்றி விரைவில் இந்த நிதியை தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டும் என இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்வதாக அதன் மாநில செயலாளர் ராபர்ட் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தில் இந்த மத்திய அரசு நிதி விடுவிக்காத விவகாரம், SSA திட்டத்திற்கு சுமார் 2150 கோடி ரூபாய் நிதி இன்னும் விடுவிக்காமல் இருக்கக்கூடிய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள், போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆசிரியர் சங்கங்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste Daily. Taste.